يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. صدق الله العظيم. اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا ويثبته به الأولون والآخرون. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக மனமார்ந்த சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய ஒரு ஆகப்பெரும் அருளால் அல்லாஹ் நமக்கு இந்த ஜும்மாவை நசீபாக்கி இருக்கிறார். இதனுடைய முழு பலன்களை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தஆலா விசாலப்படுத்தி தருவானாக. ஜும்ஆவில் அமல் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த உயரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட உயரிய அந்தஸ்தை நம் அனைவர்களுக்கும் தந்து ஜும்ஆவை அதன் கடமைகளை சரிவர நிறைவேற்றியவர்களின் பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. அன்புக்கினியவர்களே, உலகத்தினுடைய நிலவரம் என்பது உங்கள் எல்லோருக்கும் அறிந்தது. நிறைய போராட்டங்கள், நிறைய சண்டை சச்சரவுகள், உள் வீட்டிலிருந்து உள்நாட்டிலிருந்து வெளிநாடு வரைக்குமான விவரிக்க முடியாத நிறைய சிக்கல்களை நாம் குறிப்பாக சந்தித்து வருகிறோம். அன்புக்கினியவர்களே, நிறைய சிக்கல்கள் சந்திக்கிறோம். அல்லாஹ்கிட்ட நிறைய பேர் மன்றாடுகிறோம் இந்த சிக்கலின் நிவர்த்திக்காக. ஆனால் நாம் செய்த துஆக்களில் நம்முடைய சிக்கல்களின் நிவர்த்தியில் நாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் என்பது நம் அனைவர்களின் துஆக்களுக்கான சிந்தனை. அன்புக்கினியவர்களே, இது கியாமத்தினுடைய ஒரு அடையாளங்களில் ஒன்று நாம் தொடர்ந்து சொல்லி வருவது. அதில் மூன்றாவது, இந்த சமூகம் பல பிரச்சனைகளை தன்னுடைய கடைசி காலங்களில் எதிர்கொள்கிற போது இந்த சமூகத்திற்கென்று பிரம்மாண்டமான பல மஸ்ஜிதுகள் இருக்கும். அல்லாஹுக்காக அவனை வழிபடுவதற்காக வென்று கோட்டைகளை போன்ற பிரம்மாண்ட பல பள்ளிவாசல்கள் கட்டப்படும். அதிலும் சில சொற்ப முஸ்லிம்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே கதறுவார்கள். ஆனால் அந்த துஆக்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த பதிலும் கிடைக்காது. அவர்களுடைய கதறல்களுக்கு எந்த பதிலும் அல்லாஹ்விடத்திலிருந்து தரப்பட மாட்டாது. என்ன காரணம் தெரியுமா? கஸ்புல் ஹலால் இல்லாமல் போகும். வருமானம் அது ஹலாலாக இல்லாமல் போகும். சம்பாத்தியம், சாப்பிடுகிற உணவு அது ஹலாலாக இல்லாமல் போகும். அன்புக்கினியவர்களே, இமாம் வஹீப் இப்னு ஜுர்ஜ் ரஹிமஹுல்லாஹ், மிகப்பெரிய காலத்தின் பொக்கிஷம் வஹீப் இப்னு ஜுர்ஜ், தன்னுடைய மாணவர்களுக்கு பள்ளிவாசல்ல எகிப்தில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது அந்த பள்ளியினுடைய பிரம்மாண்டமான தூண்கள் அதை பார்த்து இமாம் வஹீப் சொன்னாங்களா மாணவர்களை நோக்கி,
மாணவர்களே, இந்த தூண்களை போன்று நீங்கள் அசையாமல் காலம் முழுக்க நின்று வணங்கினாலும், இந்த தூண்கள் மாதிரி காலம் காலமும் அசையாமல் நின்று நீங்கள் வணங்கினாலும், உங்கள் வயிற்றுக்குள் போகிற உணவு ஹலாலாக இல்லை என்றால் அந்த வணக்கத்திற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களுடைய உணவு ஹலாலாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் செய்கிற இபாதத், உங்களுடைய வணக்கம், உங்களுடைய துஆ இந்த மஸ்ஜிதின் முகட்டை அல்ல, உங்கள் தலையை கூட தாண்டாது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். எந்த சமூகத்தினுடைய உணவு ஹலாலாக இல்லையோ, எந்த சமூகத்தினுடைய வருமானம் ஹலாலாக இல்லையோ, அந்த சமூகத்தின் இபாதத்திற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இல்லை. நீண்டு நின்று தூண் போல் நின்று தொழுகட்டும், தன்னுடைய உடலை வருத்தி நோன்பு வைக்கட்டும், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவன் தலையை தாண்டி அந்த அமல் போகாது. இதற்கு காரணம் வருமானத்தில், அவன் சாப்பிடுகிற உணவில் அவன் செய்கிற குறை, ஹராம் கலப்பு என்று ஹஜ்ரத் வஹீப் இப்னு ஜுர்ஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசுவார்கள். அன்புக்கினியவர்களே, இன்னைக்கு காலத்தினுடைய மிக பெரும் கை சேதம் 99% அல்லாஹுவால் நசீபாக்கப்பட்ட 1% தவிர ஏனைய எல்லாருடைய வருமானங்களிலும் உணவுகளிலும் ஹராம் கலந்திருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய பங்கு என்ன தெரியுமா? வட்டி. அது இன்சூரன்ஸ் என்ற பெயரிலோ, இல்லை இஎம்ஐங்கிற பெயரிலோ, இல்லை லோனுங்கிற பெயரிலோ, அதற்கு எத்தனை பெயர்கள் மாற்றப்பட்டாலும் இன்றைக்கு எல்லா வெகுஜனங்களிடத்தில் 99.9% கலந்திருக்கிற மிகப்பெரிய முசீபத் ஹராம் வட்டி என்பது. அன்புக்கினியவர்களே, இந்த வட்டி காலத்தில் பெருகும் எந்த அளவுக்குண்டா, உலகத்தில் வட்டியை சுவாசிக்காத ஒரு முஸ்லிம் கூட இருக்க மாட்டார். இப்படிப்பட்ட நிலை இந்த சமூகத்திற்கு வரும். அந்த நிலையில் இந்த சமூகத்திற்கு பல பிரச்சனைகள் வருகிற போது கையேந்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடினாலும் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தின் துஆவை அங்கீகரிக்க மாட்டான், கேட்கவும் மாட்டான் என்று ஹதீஸ்களில் வருகிறது. அன்புக்கினியவர்களே, மிக முக்கியமான இந்த சமூகத்தினுடைய நிலை என்பது கஸ்புல் ஹலால். கஸ்புல் ஹலால், வருமானம் ஹலாலாக இருத்தல். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மரணித்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் உங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறோம், அவர் மரணித்த போது அவருடைய ஜனாசா மதீனாவிலிருந்து தூக்கிட்டு ஜன்னத்துல் பகீக்கு போகிற வழியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போன்று நடந்த நடை அல்ல, அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு நடை. அதில் உமர் கவனிக்கிறார்கள், சுற்றி இருக்கிற சஹாபாக்கள் கவனிக்கிறார்கள். கடுமையான கூட்டல் நெரிசத்தில் பெருமானார் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நடை. அதில் உமர் கேட்டாங்க, தஃபனுக்கு பின்னாடி யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி நடந்து நாங்கள் பார்க்கவில்லை, பாதைகள் விசாலமா இருக்குது, ஏன் இவ்வளவு நெருக்கடியோடு நடக்கிறீர்? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஅத் இப்னு முஆதை சுமப்பதற்கு மட்டும், அவர் ஜனாசாவை சுமப்பதற்கு மட்டும் 70,000 மலக்குகள் போட்டி போடுகிறார்கள். இதை தாண்டி அவருடைய ஜனாசா நல்லடக்கத்திற்காக உலகம் முழுக்க மலக்குகளின் படை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தால் நான் எப்படி நடந்தேன் என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஏன்னா மலக்குகள் சன்னம் சன்னமாக இறங்கினார்கள். அதனால் பூமியில் கால் வைக்க இடமில்லாமல் கூட்ட நெரிசலில் நடப்பது போல் நான் கண்முன்னால் பார்த்தேன், எனவே நடந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அன்புக்கினியவர்களே, சஅத் இப்னு முஆதுக்கு 70,000 மலக்குகள், 70,000 மலக்குகள் வெறும் அந்த சந்தூக்கு பெட்டியை தூக்குறதுக்கு சண்டை போட்டாங்க. என்ன காரணம்? 2 காரணம் தான். என்ன காரணம்? 2 காரணம். முதல் காரணம் என்ன தெரியுமா? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மிக முக்கியமான முதல் கொள்கை கஸ்புல் ஹலால். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பருக்க கூட ஹலால் இல்லாமல் உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுல உறுதி. 2வது, அவர் செய்த அமல்களில் இஹ்லாஸ், மன தூய்மை. அது என்னவா இருந்தாலும் அது அல்லாஹுக்காக இருந்தது. அன்புக்கினியவர்களே, அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்த குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு செய்தி சொல்வான், அமல்கள் உயர்த்தப்படும், அல்லாஹ்வுடைய சன்னதிக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படும். எந்த அமல்கள் உயர்த்தப்படும்? உலமாக்கள் எழுதுவார்கள், எந்த அமல் ஹலாலுடைய உணவோடு ஆக்கப்பட்டதாக, அதை உண்ட நிலையில், அதே போல் வருமானம் ஹலாலானதாக இருந்த நிலையில் இறையச்சத்தோடு செய்கிற அமல்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு போகப்படும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை அமல்கள். இந்த ஜும்மாவில் கூட உட்கார்ந்துருக்கிறோம். நாம் அமர்ந்திருக்கிற இந்த நிலை ஹலாலான வருமானத்தோடு இருந்தால்
நம்முடைய ஆடை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய வியாபாரம் எல்லாம் ஹலாலாக இருந்து, இரண்டாவது இஹ்லாஸோடு இது என் ரப்புக்காக நான் வந்திருக்கிறேன், இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றவிருக்கிறேன் என்கிற சிந்தனையோடு அமர்ந்திருந்தால் ஜும்மா முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய ஒவ்வொருவர்களின் அமல்களும் மலக்குகளுக்கு முன்னால் கொண்டு போய் அல்லாஹ்வின் அர்ஷில் சமர்ப்பிக்கப்படும். இது குர்ஆன் சொல்கிற செய்தி. அன்பானவர்களே, சில அமல்கள் தக்வாவுக்கு ஏற்ற மாதிரி உயரும். உஹைப் சொன்னது மாதிரி, நான் முன்னால் அறிவித்ததை போல், யாருடைய வருமானம் ஹலாலாக இல்லையோ தலைக்கு மேலே கூட அமல் போகாது. இறையச்சத்திற்கு ஏற்றால் போல் அமல் உயர்ந்து கொண்டே இருக்கும் அல்லாஹுக்கு முன்னால். அன்பானவர்களே, அதில் சஅத் இப்னு முஆத் எப்படிப்பட்ட கேட்டகரின்னா, இவருடைய அமல் தினந்தோறும் ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போகப்படுமா, ஒவ்வொரு அமலும். இதை ஒவ்வொரு மலக்குமார்களும் பார்த்து கொண்டே இருப்பாங்களாம். சஅதுனுடைய அமல் உச்சரிக்கப்படாத நாட்கள் இல்லை, நேரங்கள் இல்லை. அவ்வளவு இரையச்சம் உள்ள ஒரு மிகப்பெரிய அடியார் சஅத். இவருடைய அமல் டெய்லி மேல வந்துகிட்டே இருந்துச்சு. சஅத் இப்னு முஆதுனுடைய பெயர் அல்லாஹ்வின் அர்ஷில் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த அமல் வரவில்லை. ஏன் வரலன்னு அல்லாஹ்ட்ட கேட்டப்போ அல்லாஹ் பதில் சொன்னான், நீங்க கீழே போய் ஏன் வரலன்னு பாருங்க. எனவே அதை கண்டுகொள்வதற்காக மலக்குகளின் கூட்டம் இறங்கினார்கள். அன்றைய நாள் தான் சஅத் இப்னு முஆதுனுடைய வஃபாத். எனவே தான் அத்தனை மலக்குகள் சஅதை சந்திக்க, சஅதுடைய ஜனாசாவுக்கு துஆ செய்ய, அவருடைய சந்தூக்குகளை தூக்குவதற்கு போட்டி போட்டார்கள். இது முதல் காரணம் என்று எழுதுவார்கள். அன்புக்கினியவர்களே, கவனிக்க வேண்டும். நம்முடைய ஹலாலான வருமானங்கள், நாம் செய்கிற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதா என்பதை யோசிக்க வேண்டும். இதற்கான மிக முக்கியமான முதல் விஷயம் கட்டாயமானது என்ன தெரியுமா? கஸ்புல் ஹலால். ஹராம விட்டும் தவிர்ந்திருப்பது. இன்றைக்கு வட்டியினுடைய சூரத்துக்கு எத்தனை பேர் எத்தனை லோன்கள், கல்விக்காக லோனு, வீட்டுக்காக லோனு, ஃபோனுக்காக லோனு, கல்யாணத்துக்கு லோனு. அன்பானவர்களே, வட்டிங்கிறது இந்த சமூகத்தினுடைய பீடை, முசீபத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வட்டி அந்த அமல் செய்யப்படுபவனை, அவனுக்கு தூண்டுதலாக இருப்பவனை எல்லாத்தையும் அழிச்சிரும் இந்த உலகத்திலும் சொல்லுவான். எப்படிப்பட்டதுன்னா, அழிக்கும் அமல்ல மிக முக்கியமானது வட்டிங்கிறது. அன்பானவர்களே, ஆனால் இன்னைக்கு எல்லா புழக்கங்களும் இன்னைக்கு லோன் தான், வட்டி தான். அதை பற்றி எந்த விதமான சின்ன தயக்கம் கூட இன்றைக்கு சமூகத்தில் கிடையாது. அன்புக்கினியவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சபித்தார்கள், ஆக்கிலர் ரிபா, வட்டியை சாப்பிடுபவனை சபித்தார்கள், வமூகிலஹு, அன்பானவர்களே, அந்த வட்டியை வழங்குபவன், யாரெல்லாம் வட்டி வேணும்னு கேட்டு வாங்குறானோ அவனை சபித்தார்கள். வகாத்திபஹு, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த வட்டி வாங்கிய காசின் கணக்கு எழுதுபவன், அவனை பெருமானார் சபித்தார்கள். வஷாஹிதைஹி, இந்த வட்டிக்காக யாரெல்லாம் சாட்சியாளராக போய் நிற்பார்களோ அந்த சாட்சிக்கு நிற்பவர்களையும் சபித்தார்கள். சபித்துட்டு பெருமானார் கடைசியாக முடிப்பார்கள், வகால வஹும் ஸவாஉன், இவங்க எல்லாரும் கூலியால் சமமானவர்கள். நான் வாங்க தானே செஞ்சேன், நான் எழுத தானே செஞ்சேன், கூட போய் நிற்க தானே செஞ்சேன், இவங்க எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை தான். அல்லாஹ்வின் பார்வையில் இவங்களுக்கு வேறுபாடு என்பது இல்லை, எல்லாருக்குமான தண்டனை ஒன்றுதான். இவங்க அல்லாஹ்ட்ட வேறுபாடு வித்தியாசம் காட்டப்படுபவர்கள் அல்ல. எனவே வட்டிக்கு துணை நிற்பவர்கள், அதை ஊக்கப்படுத்துபவர்கள், அதற்கு ஷாஹிதாக நிற்பவர்கள், இந்த காலத்திலெல்லாம் அது இல்லாமல்லாம் அமல் செய்ய முடியாதுங்க, வாழ முடியாதுங்க சொல்றவன் எல்லாரும் அன்பானவர்களே அல்லாஹ்வுக்கு முன்னால் கொடிய பாவத்தை செய்த கூட்டத்திற்கு உகந்தவர்கள். அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு இந்த பாவம் தான் ரொம்ப சராசரியா சாதாரணமாக பரவிக்கிட்டு. அன்பானவர்களே, இப்படி உலமாக்கள் எழுதுவாங்க, மது, விபச்சாரம், வட்டி, இந்த மூணு தான் இந்த உம்மத்தினுடைய பெருங்கொண்ட பாவங்கள். இந்த மூணுல எது ரொம்ப பெருசு? மது குடித்தால் அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் தான் நாசம், விபச்சாரம் செய்தால் அவனுக்கும் அவன் சுற்றி இருக்கக்கூடிய வீட்டுக்கும் தான் நாசம். ஆனால் வட்டிங்கிறது இந்த உலக சமூகத்தை அழித்திருக்கும். ஒருத்தன் ஒரு தெருவில் வாங்குற வட்டியின் பாதிப்பு உலகம் முழுக்க இருக்குமா அதனுடைய பாவம்ங்கிறது. அன்புக்கினியவர்களே, இவ்வளவு வீரியமான பாவம் இன்னைக்கு சமூகத்தில் எந்த விதமான கசப்பும் இல்லாமல், முக சுருக்கம் கூட இல்லாமல் ரொம்ப சாதாரணமான முறையில் அரங்கேறிட்டு இருக்கு. அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு இவைகள் தான் களங்கமாக்கி கொண்டிருக்கிற இந்த சமூகத்தை. எனவே எத்தனை துஆக்கள் செஞ்சாலும், எவ்வளவு அல்லாஹ்ட்ட கையேந்தினாலும், அன்பானவர்களே, நம்முடைய துஆக்கள் கபூலாகதற்கான காரணம் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நின்று கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்,
நான் நிறைய துஆக்கள் செய்கிறேன், இந்த துஆக்கள் எல்லாம் கபூல் ஆகும். துஆக்கள் கபூல் ஆகுவதற்கு என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரி தான் சொன்னாங்க, அத்இப் தஅமக், உன்னுடைய உணவை சுத்தமாக்கிக்கொள், ஹராம் இல்லாத உணவை சாப்பிடு, உன்னுடைய துஆக்கள் கபூல் ஆகும். அன்புக்கினியவர்களே, அதிலிருந்து கடைசி வரைக்கும் சாத் சொல்கிறாரு, நான் மௌத்தார வரைக்கும் என் மீது நான் அல்லாஹுக்காக வேண்டி என்ன துஆக்கள் எல்லாம் செய்தேனோ எல்லா துஆக்களும் கபூல் செய்யப்பட்டது. எந்த அளவுக்குன்னா, கடைசி காலத்தில் ஒரு நீண்ட வரலாறு அது. சாதுக்கு மேலே உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஆள் வந்து தப்பான குற்றச்சாட்டு வைப்பார். சாது பின் முஆத், சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எகிப்து நாட்டினுடைய கவர்னர், ஷாமினுடைய கவர்னராக இருக்கிற போது அந்த நேரத்தில் அந்த வைத்த அவதூறு உண்மையானது என்று உமர் ரலியல்லாஹு நம்பி சாதுட்ட வந்து கேட்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட்ட உடனே சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குறை சொன்ன இட்டுக்கட்டிய நபருக்கு மேல் 3 துஆக்கள் செய்வாங்க. அந்த 3 துஆக்களும் கண்ணுக்கு முன்னால் நடந்து மூத்தா போனார். அவர் மூத்தா போகும்போது சாது சொன்னாரு, நான் எதை கையேந்தி கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஏன்னா பெருமானார் எனக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு விஷயம், அத்திப் தஆமக், உன்னுடைய உணவை சுத்தமாக்கிக்கொள், உன்னுடைய உணவை ஹலாலான உணவாக ஆக்கிக்கொள். எனவே அன்றைக்கு நான் கடைபிடித்த இன்று வரைக்கும் நான் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல இந்த கோணத்தில் சொன்னாங்க. உங்களில் பல பேர் சஹாபாக்கள்கிட்ட பேசுகிறார்கள், அல்லாஹுக்கு முன்னால் மிகவும் ஏழ்மையான சூழலில் இருக்கிறார் சொல்லிட்டு பெருமானார் விவரிச்சாங்க. அந்த ஹதீஸ்ல எப்படி நிற்கிறாருன்னா, பாலைவன புழுதிகள் படிந்து பார்ப்பதற்கே மிகவும் பரிதாபமான சூழ்நிலையில் அவரை யார் பார்த்தாலும் இறக்க வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கிழிந்த ஆடைகளோடு புழுதி படிந்த உடலோடு அல்லாஹ்கிட்ட கையேந்தி அல்லாஹ் எனக்கு யாரப் என்று புலம்புகிறார். இப்படி புலம்புகிற போதும் அல்லாஹ் அந்த கூச்சலை, அந்த சத்தத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டான். என்ன காரணம் தெரியுமா? இதை சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, வஃபஆமுஹு ஹராமுன், அவருடைய உணவு ஹராம், வமஷ்ரபுஹு ஹராமுன், அவருடைய குடிபானம் ஹராம், வமல்பசுஹு ஹராமுன், அவருடைய ஆடை ஹராம், அவர் போட்டிருக்கிற ஆடை, சாப்பிட்ட உணவு, வைச்சிருக்கிற குடிபானம் எல்லாமே ஹராமாக இருக்கிற போது அல்லாஹ்ட்ட கையேந்தி யாரப்புன்னு கேட்டா அல்லாஹ் எதையுமே தரமாட்டான். அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்கினியவர்களே, மிக முக்கியமான சிந்தனைங்கிறது நம்முடைய அன்றாட வருமானம், சாப்பிடுகிற ஒரு கவலம், அது ஹலாலா ஹராமாங்கிறது ஒவ்வொரு முஃமினும் யோசித்து சிந்தித்து வருவாய் ஈட்டி உண்ணுவது. இது முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான கடமை. இல்லை ஒருவேளை ஹலாலான வருமானம் சாப்பிடாட்டி என்னவாகும்? அன்பானவர்களே, முதல் விஷயம் எழுதுனாங்க, அவன் பேரளவில் முஸ்லீமாக இருப்பான், மரணிக்குகிற போது கலிமா அவனுக்கு நசீபாகாது. மொத்தம் 7 விதமான அவனுக்கான கேடுகள். யார் வட்டிய ஹலாலான உறவல்லாத உணவுகளை சாப்பிடுகிறானோ அவனுக்கான முதல் கேடு என்னென்றா, அவன் பேரளவில் முஸ்லீமாக இருப்பான், அவனுக்கு எந்த விதமான மார்க்கத்தின் தாக்கங்களும் தெரியாது, எந்த நலவுகள் சொன்னாலும் காதில் ஏற்காதான், கல்பு அதை உணராதான், உள்வாங்காதான். மரணிக்குகிற போது அவனுக்கு கலிமா நசீபாகாதான். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்கணும். இது முதல் தண்டனையா? யாரு வருவாயில கவனம் இல்லாம ஹராமை உண்கிறார்களோ அவர்களுக்கு. அன்புக்கினியவர்களே, 2வது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் என்ன? இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ், சுனனே அபீ தாவூத், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், குதுபு சித்தா 6 கிரந்தங்கள்ல மிக முக்கியமான கிரந்தங்கள், இந்த ஹதீஸுக்கான சஹீஹான கிரந்தங்கள். அதில் ஒன்று சுனன் அபீ தாவூத். இந்த சுனன் அபூ தாவூதில் 4000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் உள்ளது. இதை தொகுத்த இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், நான் 4000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை இந்த கிதாபில் தொகுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு முஸ்லிம் வெற்றி பெறணும்னா இந்த 4000த்திலிருந்து 4 ஹதீஸ்கள் சொல்கிறேன், இதை செய்தால் போதும் ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றுவான் அப்படின்னு சொல்லி அவங்க கிதாபினுடைய ஆரம்ப முகத்திமால எழுதியிருப்பாங்க. அந்த 4 ஹதீஸ்கள் என்ன? முதலாவது ஹதீஸ் சொல்லுவாங்க, இன்னமல்லா அமலு பின்னியாத், ஒரு மனிதன் என்ன அமல்கள் செஞ்சாலும் அவனுடைய நீயத்து தான் அசல். நீயத்தை அல்லாஹுக்காக வைத்து செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் கூலி தருகிறான். இதுக்கு கீழே எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் சொல்லுவாங்க.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு அபீ வக்காஸ்க்கு சொல்லுவாங்க, அவருடைய மரணத் தருவாய் என்று நினைத்து எல்லாத்தையும் நான் சதக்கா செஞ்சிடறேன்னு அவர் சொல்லும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸ் அழகா சொல்லிக்கிட்டே வருவாங்க, ஏம்பா நீ அல்லாஹ்வுக்காக உன்னுடைய மனைவியின் வாயில் ஊட்டுகிற ஒரு கவலம் கூட உனக்கான நன்மை, அதுவும் உனக்கான சதக்கா தான் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, முதல் செய்தி என்னன்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு அமல்லையும் அல்லாஹ்ங்கிற சிந்தனை இருக்கணும். இப்படி நியத் இருந்தால் அந்த ஒவ்வொரு அமலும் நாம் குறையோட செய்யறோமோ நிறையோட செய்யறோமோ அல்லாஹ் அதற்கான கூலி தந்து விடுவான். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி சொன்னாங்க, லா யுஹ்மினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. ஒவ்வொரு மனிதனும் ஒரு முஃமினாக ஆக முடியாது எதுவரைக்கும் அவர் தனக்கு ஆசைப்படுவதை தன் சகோதரருக்கு ஆசைப்படுகிறாரோ அதுவரைக்கும். இந்த ரெண்டாவது இது ஹதீஸ். இதை யார் வாழ்க்கையில் கொண்டு வர்றாங்களோ அவங்களுடைய இம்மை மறுமை வெற்றி என்று எழுதுகிறார்கள். நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ அதை மற்றவங்களுக்கு. இந்த நிலைமை வந்துட்டு உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. என்னுடைய நஃப்ஸுக்கு என்ன தேவையோ, நான் எதை ஆசைப்படுறேனோ, எனக்கு முன்னால் இருக்கிற என் மனைவி, என் குழந்தை, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சகோதரன் எல்லாத்துக்கும் அதை ஆசைப்பட்டா உலகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது ரெண்டாவது சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லா, மூன்றாவது ஹதீஸ், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. தேவையில்லாத விஷயத்தை விடுறது தான் அசல் அலங்காரமான இஸ்லாம் அப்படின்றாங்க. ஒரு இஸ்லாம் எப்போ அழகாகவும் தேவையில்லாத விஷயத்தை விடும்போது. தேவையில்லாத விஷயம்னா என்ன? ஒன்றே ஒன்று தான். இன்றைய காலத்தில் இதுதான் தேவையில்லாத விஷயம். இந்த செல்ஃபோன் தான் தேவையில்லாத விஷயம். எந்த அளவுக்கு ஊறி போச்சுன்னா இன்றைக்கு சமூகத்தில் அது இல்லாமல் இருக்கிறதே இல்லை. இரவெல்லாம் அதோட, பகலெல்லாம் அதோட, சரி பாத்ரூம்லேயும் விடுறது இல்லை. இன்னைக்கு பல பேர் அதோட தான் பாத்ரூமில் உட்காந்துருக்கான். அதில் என்ன இருக்குது, என்ன சுகம் இருக்குது? மாலா யஅனி. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்குதா? எந்த பிரயோஜனமும் இல்லை. என்றைக்கு இந்த சமூகத்தில் மாலா யஅனி தேவையில்லாத விஷயங்கள் உள்ள வருமோ இஸ்லாத்தினுடைய அலங்காரம் அழகுங்கிறது தொலைஞ்சு போயிடும். எப்போ தேவையில்லாத விஷயங்கள் சமூகத்திலிருந்து களையப்படுமோ, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. நாலாவது சொல்றாங்க, உங்களுடைய இஸ்லாம் அழகாகணுமா, தேவையில்லாத விஷயத்தை விட்டுருங்க, தேவையில்லாத பேச்சுக்களை விட்டுருங்க, தேவையில்லாத செயல்பாடுகளை விட்டுருங்க. இஸ்லாம் அழகாகும், நீங்க மற்றவங்களுக்கு அழகானவங்களா தெரிவிங்க. இது மூணாவது செய்தி. நாலாவது செய்தி சொன்னாங்க, நாலாவது ஹதீஸ், இந்த உம்மத்திற்கு வெற்றிக்கான நாலாவது ஹதீஸ், அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின். இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய அற்புதமான மார்க்கம் வேற யாருக்கும் எந்த உம்மத்துக்கும் கிடைக்கல. அல்லாஹ் எல்லாத்தையும் தெளிவுபட சொல்லி கொடுத்துட்டான். அல் ஹலாலு பையின், இந்த மார்க்கத்தினுடைய ஹலால்கள் தெளிவானது. வல் ஹராம், எது தவிர்ந்திருக்க வேண்டும் அதுவும் தெளிவானது. இடையில இன்னும் சில சிக்கலான விஷயங்களும் இருக்குது, அதையும் பெருமானார் விளக்குகிறார்கள். பைனஹுமா உமூருன் முத்தஷாபிஹாத்துன். இந்த ஹராமுக்கும் ஹலாலுக்கும் இடையில சர்ச்சைக்குரிய சில விஷயங்கள் உண்டு. இது ஹலாலா, இது ஹராமா, இதுல இந்த மாதிரி சில பேர் ஹலால்னு சொல்லுவாங்க, சில பேர் ஹராம்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஹதீஸ்க்கான விளக்கம். பைனஹுமா முத்தஷாபிஹ், இதற்கு நடுவுல சந்தேகத்தை ஏற்படுத்துகிற சில விஷயங்கள் உண்டு. இந்த சந்தேகம் வர்ற மாதிரியான விஷயங்களை நீங்க என்ன செய்யணும்? அதையும் பெருமானார் பின்னாடி தொடர்ந்து சொல்றாங்க. ஃபமை யத்தகில் முத்தஷாபிஹாத், யாரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சி கொண்டு அதை உதறி தள்ளிடுவாரோ. செய்யலான்னு சில பேர் சொல்றாங்க, செய்ய வேணான்னு சில பேர் சொல்றாங்க. ஒரு விஷயத்துல மார்க்கத்துல சந்தேகம்னு வந்துருச்சு, தெளிவான விஷயங்களுக்கு போயிடுவோம், சந்தேகத்தை ஒதுக்கிடுவோம். அதை விளங்கி அதுக்கான ஃபத்வா தேடுற அளவுக்கான சிறப்பு நம்மள்கிட்ட இல்லை. எனவே சந்தேகம்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா யார் அதை இறைவனுக்காக அஞ்சி அதை ஒதுக்கி விடுவார்களோ, ஃபகத் இஸ்தபரஅ லிதீனிஹி வ இர்திஹி, அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களின் தீனை அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், பெருமானார் விளக்குகிறார்கள், வ இர்திஹி, அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்கள் கண்ணியத்தை பாதுகாத்து கொண்டார்கள். அப்படின்னா யார் மார்க்கத்தில் சர்ச்சையான விஷயத்தை இது வேண்டாம், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, எதுக்கு தேவையில்லாத விஷயம் உதறிடுறாங்களோ அல்லாஹ்வுடைய பார்வையில் அவங்க கண்ணியமானவங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில் மார்க்கத்தை பாதுகாத்தவர்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ணியமான ஒரு நபரை பார்க்கும்போது நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? ரோட்டில் சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல் செருப்பு இல்லாமல் நடந்து போகிற நம்ம பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்? அல்லாஹ் உங்கள் மேலே கண்ணியமான பார்வை பார்க்கணும்னா ஃபமை யத்தகில் முத்தஷாபிஹாதி ஃபகத் இஸ்தபரஅ லிதீனிஹி வ இர்திஹி, அவர் அல்லாஹ்வினுடைய பார்வையில் கண்ணியமானவராக, தீனை பாதுகாத்தவராக மாறுகிறார். சந்தேகமான விஷயங்களை விட்டு ஒதுங்கிட்டார். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமன் வகஅ ஃபில் ஷுபஹாத், யார் சந்தேகமான விஷயங்களுக்குள்ள கால் வச்சு அதெல்லாம் என்னங்க செய்வோம் அப்படின்னு சந்தேகமான விஷயங்களுக்குள்ள
நம்ம இன்னைக்கு ஹராம்லே துணிஞ்சு கால் வச்சுக்கிட்டு இருக்கோம். சந்தேகமான விஷயங்கள்ல யார் கால் வைப்பாரோ வகாஃபில் ஹராம், அவர் கண்டிப்பா ஹராம்ல போய் விழுந்துருவாரு. இது பெருமானாரினுடைய வாக்கு, இது பெருமானாரினுடைய வாக்கு. அன்புக்கினியவர்களே, எனவே சந்தேகமான விஷயங்கள் தவிரப்பட வேண்டும். பாருங்க, சாப்பிட்றதுல சந்தேகம் வந்துருச்சுன்னா கூட, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு காஃபிரினுடைய ஹோட்டல், அது நீங்க பாக்குறீங்க ஹலால்னு போர்டு போட்டிருக்கு, ஒரு உண்மையான முஸ்லிம் சாப்பிட மாட்டான். அங்க போய் ஹலால்னா என்ன ஆய்வு செய்யணும், இது ஹலால்னா என்ன, எங்கேருந்து கறி வாங்குறீங்க, எப்படி அறுக்குறீங்க, நம்ம பல முறை சொன்னது. சும்மா ஒரு போர்டில் ஒரு ஓரத்தில் ஹலால்னு போய் உட்காந்து அவனுக்கு ஹலாலுக்கான டெஃபினிஷன் என்னன்னு தெரியுமா? நமக்கே தெரியாது. ஒரு முஸ்லீமாக இருக்கணும், இத்தனை விரலில் அறுக்கணும், கத்தி கூர்மையாக இருக்கணும், அவர் பிஸ்மில்லா சொல்லியிருந்திருக்கணும், அறுக்கிறவர் சொல்லியிருந்திருக்கணும், இத்தனை சட்டங்கள் இருக்கிறது. ஒரு பிராணி, ஒரு மாமிசம் ஹலாலாக, இந்த சட்டங்கள் நமக்கே தெரியாது. ஒரு ஹலால்னு போர்டு போட்டு உள்ளே போய் சாப்பிட்டா 40 நாட்களின் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்கள் சுவைக்காக, நாக்குக்காக, நஃப்ஸுக்காக உட்காந்து ஒரு கவலம், ஹராமான கவலம் போயிடுச்சுன்னா 40 நாளுக்கான அமல்கள் நாசமாக போயிடும். அந்த 40 நாளில் நாம் மூத்தா போயிட்டா, உலமாக்கள் எழுதுவாங்க, 40 நாட்கள் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் இருக்கிற போது ஒருத்தனுக்கு மவுத்து வந்துட்டா, தப்பி தவறி அவன் வாயில களிமா வந்துட்டாலும் அது மக்பூல் இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு பெரிய பாவத்தை ரொம்ப சாதாரணமாக செய்யும், ரொம்ப சாதாரணமாக செய்யும். அன்புக்கினியவர்களே, இது கஸ்புல் ஹலால். இந்த 4 செய்திகள் இதை வாழ்க்கையில் பின்பற்றுபவர்கள் அசல் வெற்றியாளர்கள் என்று இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள். நான் சொல்லி கொண்டு வந்தது அன்பானவர்களே, முத்தஷாபிஹாத். சந்தேகமான விஷயங்கள், சந்தேகமான விஷயத்திற்கே மார்க்கம் எவ்வளவு தூரம் தடை விதிக்குது பாருங்க. இன்னைக்கு ஹராம்ல ரொம்ப துணிச்சலா. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் உலகத்திலேயே ரொம்ப கேவலமான கெட்ட உணவு எது தெரியுமா? உலகத்திலே ரொம்ப கேவலமான கெட்ட உணவு எது? மார்க்கத்தின் பார்வையில் எது கெட்ட உணவு? மதுன்னு சொல்லுவீங்களா? ஹம்ரு, மது இல்லை. மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவனுடைய காலத்தில் அவங்கக்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார். அவருக்கு என்ன பிரச்சனையும் தெரியல. வீட்டில் வர்ற கோவத்தெல்லாம் வெளியே தானே வந்து காட்டுவோம், அங்கே காட்ட முடியாதுல்ல. வீட்டில் அந்த வீட்டுக்காரமாக கூட சண்டையோ என்னவோ தெரியல, சண்டை போட்டு வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து அவர் கடைக்கு முன்னாடி ஒரு ஆள் மது குடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறார். தெரியுமே, உள்ளே போனவன் என்னென்ன பேசுவான்னு அவனுக்கும் தெரியாது. அவன் பேசுகிற வார்த்தைகள், நடக்கிற விதம், இதெல்லாம் அவருக்கு இன்னும் கோவத்தை அதிகமாக்குது. இவன் கடைக்கு முன்னாடி நின்று வேற ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் கோவப்பட்டு வீட்டில் இருந்த டென்ஷனு, எதிர்த்தாப்புல இருக்கிற இவன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, வயிற்றுக்குள்ளே போகிறதுலையே ஆக கெட்ட பொருள் மது தான், இதை தாண்டி இன்னும் கெட்ட பொருள் இருக்குன்னா என் மனைவிக்கு தலாக் அப்படின்ட்டார். மதுவை விட மோசமான பொருள் இருந்துச்சுன்னா என் மனைவிக்கு தலாக் அப்படின்ட்டார். சொல்லி கொஞ்ச நேரம் கோவத்தில் சொன்ன வார்த்தை, கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சுட்டு நேராக இமாம் மாலிக்கிட்ட வந்தார். நான் இப்படி சொல்லிட்டேன், மதுவை விட மோசமான பொருள் உள்ளதா? இமாம் மாலிக் யோசிச்சாங்க. நீ போயிட்ட நாளைக்கு வாப்பான்னு நினச்சிட்டான். மறுநாள் அதே நேரத்துக்கு போய் நின்றார். இல்லை, நான் யோசிக்கிறேன், நீ போயிட்டு நாளைக்கு வாப்பா அப்படின்னு நினச்சிட்டாங்க. 3வது நாள் வர்றாரு. இமாம் மாலிக் சொன்னாங்க, உன்னை மீண்டும் அலுப்ப எனக்கு மனசு வரல, உன் மனைவி உன்னிடத்துலேருந்து தலாக்காயிட்டான்ட்டாங்க. மதுவை விட மோசமான பொருள் உள்ளது எதுனா வட்டியால் சாப்பிடப்படுகிற ஒரு கவலம். இது மதுவை விட மிகவும் மோசமானது, இது மதுவை விட ரொம்ப மோசமானது. வட்டி காசில் ஒரு வாய் சாப்பிட்றது, ஹராம ஒரு வாய் சாப்பிட்றது ஒருவன் மது பிடிப்பதை விட மிகவும் மோசமானது அல்லாஹ்வினுடைய பார்வையில் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல ஹதீஸ்களை அவர் தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே வந்தார். ஆனால் பாருங்கள், இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே சுவாரஸ்யமாக இருக்கும். பாவங்கள் தான், அதனால தான் அதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு பேர் என்னது? இன்ட்ரெஸ்ட். ஒரு தடவை வாங்கிட்டா விடாது, திருப்பி 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 திருப்பி. அன்புக்கினியவர்களே, மது எப்படி போதையோ இது அதை விட மிக கொடிய போதை இது போன்ற வட்டி புழக்கம் என்பது. அன்புக்கினியவர்களே, நிறைவாக உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்வேன். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அல்லாமா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசுவார்கள். இந்த வட்டி எவ்வளவு மோசமான உணவு அப்படின்னா, திர்ஹம் ரிபன், வட்டியால் சம்பாதிக்கப்படுகிற, இல்லை வட்டி வாங்கி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக புழங்கப்படுகிற ₹1, திர்ஹமும் மின் ரிபன், ரிபாவிலிருந்து இருக்கக்கூடிய வட்டியால் இருந்து பெற்ற ₹1 யஅகுலு ரஜுலு வஹுவ யஅலம், இவர் வட்டி காசு தான் இதுன்னு தெரிஞ்சு ஒருவர் சாப்பிட்டால் அவர் எப்படிப்பட்டவர்னா, அஷத்து இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அந்த நபர் எப்படிப்பட்ட நபர்னா மிகவும் கடுமையானவர்.
36 முறை ஜினா செய்தவரை விட, விபச்சாரம் செய்தவரை விட வட்டி தான் என்று தெரிந்து, ஹராம் தான் என்று தெரிந்து ஒருவர் ஒரு திரகத்தை தன் வாயால் உண்டாலோ அதை பயன்படுத்தினாலோ 36 முறை ஜினா செய்ததை விட அல்லாஹ்விடத்தில் கொடுமையானவர். இந்த ஹதீஸை தான் கொண்டுட்டு வந்து சொன்னாங்க, உலகத்தில் கேவலமான பொருள் வட்டி தான், உணவுன்னு. ஏன் தெரியுமா அன்பானவர்களே? உலகத்திலேயே ரொம்ப மோசமான தண்டனை எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? மது குடிச்சான், கொலை செஞ்சான், விபச்சாரம் செஞ்சான். விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனை தெரியுமா அன்பானவர்களே? அதுக்கு 2 சூரத் உங்க எல்லாருக்கும் தெரியும். நிக்கா ஆனவனாக இருந்தால் அதற்கு தனி, நிக்கா ஆகாதவனாக இருந்தால் அதுக்கு தனி. 80 கசையடி எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்க வச்சு, ஊருக்கு முன்னாடி அவன் செஞ்ச அவன் பாவத்தை சொல்லி, நீங்கள் பாருங்கள், எந்த பாவத்தையும் மார்க்கம் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும். ஆனால் இந்த 3 பாவத்தை மட்டும் ஊருக்கு முன்னாடி நிற்க வச்சு செய்யணும், எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரும் வந்து நிற்கணும். அவனுக்கு கொடுக்கப்படுகிற, நிறைவேற்றுகிறப்படுகிற தண்டனைகளை கண்ணால பார்க்கணும். இந்த 3 பாவத்துக்கு மட்டும்தான். முதலாவது என்ன? அதில் முதல் கேட்டகரி எதுக்கு தான்? ஜினாவுக்கு தான். அதுக்கு தான் 2. கல்யாணம் ஆகாதவனா இருந்தால் 80 கசையடி ஊர் முழுக்க நிற்க வச்சு அடிக்க வைக்கணும். அடுத்து அவன் சாட்சி சொன்ன அவனுடைய சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஊர் முழுக்க நிற்க வச்சு அடிக்கணும். எவ்வளோ பெரிய அவமானம்! நிகா ஆனவனாக இருந்தால் குழி வெட்டி உள்ள இறக்கி கல்லால் அடிச்சவனை கொல்லணும், கல்லால் அடிச்சு கொல்லணும், உயிர் போகிற வரைக்கும் அடிக்கிறது மார்க்கத்தினுடைய சட்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, இதை விட வட்டிங்கிறது ஹராம் அதிகம். ஏன்னா உலகத்தில் ரொம்ப கடுமையான தண்டனை எதுக்குண்டா ஜினாவுக்கு தான். இதுக்கு கீழே உலமாக்கள் எழுதுவாங்க, இதை விட கடுமையான தண்டனை வட்டிக்கு உண்டு, ஆனால் அதை உலகத்தில் நிறைவேற்ற முடியாது. அவ்வளவு பெரிய கடுமையான தண்டனை தர்ற அளவுக்கு உலகம் படைக்கப்படலை. இதற்கான தண்டனை மறுமையில் தரப்படும். மறுமையில தான் ஒரு மனிதனுக்கு தரப்படுகிற வேதனையில் குஃபருக்கு அடுத்தபடியான ரொம்ப கொடுமையான வேதனை யாருக்குண்டா வட்டியை வாங்கி அதில் திளைத்தவனுக்கு, அதில் திளைச்சவனுக்கு, இவனுக்குத்தான் அதிகமான மறுமையில தண்டனை. என்னென்ன தண்டனை? 3 தண்டனைகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. முதலாவது ஹதீஸ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, எப்படிப்பட்ட நிலைனா நாளைக்கு மறுமையில வட்டியை சாப்பிட்டவன் எப்படி வருவான்? முதல் ஹதீஸ் சொன்னாங்க, வயிறு வீங்கியவனாக வருவான். அவனுடைய வீக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னா, நாளைக்கு கபூர்ல இருந்து எந்திரிச்சு ஒரு எட்டு கூட வைக்க முடியாது, வயிறு வீங்கி கீழே விழுந்திருப்பார். மஹ்ஷர்ல ஓடுற நபர்கள் எல்லாம் அவர் வயிற்று மேலே மிதிச்சுட்டு ஓடுவாங்க. அப்படி ஒவ்வொரு மிதிக்கும் பூமிக்குள் அவர் ஆள் கொண்டு சென்று கொண்டே இருப்பார், மிதிச்சுக்கிட்டே ஓடுவார். எந்த அளவுக்குன்னா மறுமையினுடைய எழுந்திரிச்ச உடனே அதாவது ஆரம்பிக்கிற முதல் ஆள் யாருன்னா காஃபிர் கூட இல்லை, வட்டியை சாப்பிட்டவர் முதலாவது. அப்படி மிதிச்சு கொடுமைப்படுத்தப்படுவார். எதற்காக? அவர் வாழ்க்கையில் அல்லாஹ் தடுத்ததை இந்த உலகத்துல சாப்பிட்டு வயிற்றுல சேமிச்சனால, அவருடைய வட்டிங்கிறது மற்ற மக்களினுடைய அந்தஸ்துகளை, அவர்களுடைய உரிமைகளை கேவலப்படுத்தியதுனால இன்னைக்கு அவர் எல்லாருக்கும் முன்னாலும் காலால் மிதிக்கப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்படுவார். இது முதல் ஹதீஸ் சொன்னாங்க. 2வது ஹதீஸ், இதை அறிவிக்கிறதும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. 2வது ஹதீஸ் என்ன? மறுமையில ஒரு போராட்டம், ஒரு போர்க்களம் நடக்கும். இது ரொம்ப பயங்கரமான ஹதீஸ். மறுமையில் ஒரு போராட்ட யுத்த களம் நடக்கும். யுத்த களத்தில் ஒரு பக்கம் யார் நிற்பானா? அல்லாஹ் நிற்பான். இன்னொரு பக்கம் வட்டியை சாப்பிட்டவர்கள் நிற்பார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டியால் இந்த உலகத்தில் எதையெல்லாம் பரப்புனீங்களோ, எதையெல்லாம் உருவாக்கினீங்களோ, வியாபாரத்துக்காக வாங்கின, கல்விக்காக வாங்கின, வீடு கட்ட வாங்கின, கல்யாணத்துக்குன்னு வாங்கின, வண்டி வாங்கின, ஃபோனுக்குன்னு வாங்கின எந்த பொருட்களை எல்லாம் வட்டியால் வாங்கி நீங்கள் சேகரித்தீர்களோ அந்த பொருட்கள் இரும்புகளாக உருக்கப்பட்டு உங்கள் கையில் கொதிக்க கொண்டு வந்து கொடுக்கப்பட்டு சொல்லுவானா, அல்லாஹ்ட்ட போய் போராடுங்கள், அல்லாஹ்ட்ட போய் சண்டையிடுங்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வட்டி வாங்கியவர்கள் என்னோடு போராட்ட களத்தில் வந்து நிற்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 2 பேர் தான் அல்லாஹ்ட்ட சண்டை போடணும். ஒன்று பொறாமை, பெருமை பிடித்தவன், 2வது வட்டியை ருசித்தவன். இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் அல்லாஹ் நிற்பான். அப்போ அல்லாஹ்வுடைய நிலை எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரியான கேவலம் அந்த கூட்டத்தை தவிர வேற யாருக்குமே இருக்காது. நரகத்திலிருந்து ஒரு நெருப்பு ஜுவாலை வரும், அவங்கள கருக்கி சாம்பலா சின்ன பின்னமாக்கிறோம். அந்த சாம்பல்ல இருந்து துர்வாடைகள் வெளியே வருமா. அல்லாஹ் மீண்டும் எழுப்புவான், மீண்டும் போராட்டத்திற்கு நில்லுங்கள். பயந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் சாவார்கள். இது யாருக்கு இந்த இழிநிலை? வாழவே முடியாதுங்க.
இதை செஞ்சாதாங்க வாழ முடியும் என்று யோசிப்பவர்களுக்கு. இது 2வது ஹதீஸ் பெருமானார் சொன்னாங்க. 3வது ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல திடகாத்திரமாக கம்பீரமாக கண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நீங்கள் இது வரைக்கும் அவரை பார்த்துட்டீங்க, சொல்கிற ஹதீஸின் வடிவமே இப்படி தான் இருக்கும். நல்ல கண்ணியமான நபர், நல்ல கம்பீரமான நபர், இது வரைக்கும் நீங்கள் அப்படி தான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு மறுநாள் காலையில் பார்க்குறீங்க பைத்தியக்காரர் போல தலையில் மண்ணை வாரி போட்டு கிழிஞ்ச ஆடைகளோடு ரோட்டில் புலம்பிக்கிட்டே கத்திக்கிட்டே ஓடுறாரு. இவரை நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கும்? நேற்று மாலை வரைக்கும் கண்ணியமான ஆளாக பார்த்தீர், இன்னைக்கு பைத்தியக்காரனை விட மோசமானவராக பார்க்கிறீர். இவரை பார்க்கிற உங்களின் பார்வை எப்படி இருக்கும் என்று கேட்டுட்டு பெருமானார் சொன்னாங்க, நாளைக்கு எவன் வட்டியை சாப்பிட்டு கபருக்குள் போனானோ அவன் எழுதுகிற போது இதே போன்று பைத்தியக்காரனாகத்தான் எழுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஆயத்தை சுட்டி காட்டாங்க, தகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் பிடித்த நிலையில் எழுவான். என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியாது, கண்ணியமான ஆளா இருந்தாரே இப்படி இருக்கிறாரே என்று நாம் பார்ப்போம். இது போன்ற கேவலமான நிலைகளை அல்லாஹ் தஆலா தருவான். அன்புக்கினியவர்களே, ஆக கொடிய பாவம்ங்கிறது வட்டி. நிறைவா ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். உஹது போருக்கு நடுவில் அல்லாஹ் தஆலா இந்த உஹது போரில் நடந்த நிகழ்வுகளை குர்ஆன்ல சொல்லிக்கிட்டே வரும்போது, அந்த நிகழ்வுகள் என்ன, அதில் மலக்குகள் எப்படியெல்லாம் இறங்குனாங்க என்ற நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே வரும்போது அல்லாஹ் தஆலா வட்டியினுடைய ஆயத்தை சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ரிபா என்று அல்லாஹ் வட்டியை ஹராமாக்குற ஆயத்து அங்கே வருது. என்ன காரணம்? 2 காரணம் சுருக்கமா. முதலாவது காரணம் என்ன தெரியுமா? உஹது போர்ல அன்பானவர்களே வெற்றி கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. ஆனால் பெருமானார் சொன்ன ஒரே ஒரு சொல் மேலிருந்து கீழே இறங்கக்கூடாதுன்னு அந்த ஒரு சொல்லுக்கு மாற்றம் செஞ்சாங்க. ஒரே ஒரு சொல்லுக்கு மாற்றம் செஞ்சாங்க. தலைகீழாக மாறியது. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க. அப்படியே வெற்றி கண்ணுக்கு முன்னால் தெரிந்தது தோல்வியாக மாறுகிறது. இதுல முதல் செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் ஏன் இந்த ஆயத்தை கொண்டு வந்தான்னா, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, நீங்க வட்டி வாங்கி வாங்கி ஜெயிச்சிட்டோம், நம்ம நிமிர்ந்துட்டோம், நம்ம நிலைக்கு வந்துட்டோம், வீடு கட்டிட்டோம்னா பிசினஸ் பண்ணிட்டோம்னா ஜெயிச்சிடலாம் என்று நினைப்பீர்கள். அப்படியே வளர்ந்துக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும். மௌத்துக்குள்ள அதை அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி அழிச்சிருவான். மௌத்துக்கு உள்ள அல்லாஹ் அதை கண்ணுக்கு முன்னாடி அழிச்சிருவான். எதை பெருமையாக அந்த வட்டிக்காக வாங்கினீர்களோ அந்த புனியாத் அசலே இல்லாமல் அல்லாஹ் அழிச்சிருவான். இது முதல் செய்தி. இது குர்ஆன் சொல்ற முதல் செய்தி. 2வது செய்தி என்ன தெரியுமா? அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய உதவி இந்த சமூகத்துக்கு கிடைக்காது. எப்படி அல்லாஹ் ரஹ்மத்தினுடைய மலக்குகளை இறக்கினானோ, உலகத்திற்கு எப்போ அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காதுன்னா உலகத்தில் வட்டி பெருகுகிற போது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. இந்த 2 செய்திகள் அன்பானவர்கள் உஹது போர்க்களத்துக்கு இடையில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல இந்த ஆயத்தை கொண்டு வந்ததற்கான காரணம். எனவே அன்பானவர்களே, நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைச்சு கொண்டிருக்கிற மிக பயங்கரமான பாவம் இது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மளுடைய மனநிலைகளை மாற்றணும். நம்மளால ஜெயிக்க முடியும், நம்மால் சம்பாதிக்க முடியும். அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு வெற்றி பெறுவதற்கு அவன் சம்பாதித்ததற்கு எது அசல் எது தேவை என்பது தெரியும். நமக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பருக்க சோறு உள்ள இறங்காமல் நமக்கு மவுத்து வராது. என் குடும்பம் என் குட்டி நடுத்தருவுக்கு வந்துடுவோம். அல்லாஹ்வின் மீது யக்கீன் வச்சவங்களுக்கு எதுவுமே வராது. அன்பான உலகத்துடைய மிக மோசமான சொல் என்ன தெரியுமா? உலகத்துடைய மிக மோசமான சொல். உலகம் மாறிக்கிட்டே வருது, நாமளும் மாறணும். அப்டேட் இஸ்லாம். இஸ்லாம் இஸ் அப்டேட்டட். எப்பயோ அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி கொடுத்துட்டான், மீண்டும் அப்டேட் பண்ண தேவையில்லை. 21st செஞ்சுரியில் அப்டேட் ஆச்சு, அடுத்து 22ல் அப்டேட் ஆகும். இஸ்லாத்துக்கு அது தேவையே இல்லை. இது அப்டேட்டட். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுல தீர்வு உண்டு. இதில் நின்றால் நான் வெற்றி தருவேன் என்று உலகத்தை படைத்தவன் சொல்கிறார். ஆனா பேங்க் காரன்ட்ட தான், அந்த காசுல தான், அதுல தான் என்று நினைப்பது நம்முடைய முட்டாள்தனம். உலகம் மாறிக்கிட்டே வருதுங்க, நாமளும் மாறணும். இது அழிவின் மாற்றம், இது அழிவுக்கான மாற்றம்னு ஏமாந்ததெல்லாம் போதும். அன்பானவர்களை யோசியுங்கள். எனவே நம்மை அழிக்கும் மிகப்பெரிய ஆபத்து நம்முடைய வீடுகளில் இருக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வியாக நம்ம தர்றதில் இருக்கு. எனவே என்றைக்கு இந்த சமூகத்தில் இந்த முசீபத்துகள் களை எடுக்கப்படுமோ அன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த சமூகமாக நம்மை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. மௌத்துக்குள் ஹலாலான வருமானத்தை மட்டுமே சுவைக்குகிற நசீபை இந்த நஃப்ஸுக்கும் இந்த ரூஹுக்கும் அல்லாஹ் தருவானாக. அதன் பாக்கியத்தினால் இந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவானாக. வட்டியினுடைய ஹராமான ஒரு பருக்கை கூட
நம்முடைய உதடுகளுக்கு கூட, நம்முடைய நுகர்வுகிற திறனுக்கு கூட செல்லாமல் அல்லாஹு தாலா நம்மை முழுமையாக ஹலாலோடு வாழச் செய்வானாக. அதனால் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக. ஈமானிய புரிந்துணர்வுகளை அல்லாஹ் நமக்கு விதைப்பானாக. அல்லாஹ் இது போன்ற ஹராமான விஷயங்களை விட்டும் இம்மை வரைக்கும், இம்மை முழுக்க அல்லாஹ் நம்மையும் பின்னால் வருகிற நம்முடைய சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் செய்வானாக. அமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் ஹதா சுன்னத்துல்